வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஜோதிடம் படிச்சிருக்கிறவனுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற படிப்பும் ஒன்று தான், மெட்ரிக்கில் படிக்கிற படிப்பும் ஒன்று தான். மொத்தம் ரெண்டுமே ஸ்கூல் தான். அதோடைய தன்மை என்ன, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவாங்க, இதில் கொஞ்சம் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் சகஜமாக பேசக்கூடிய தன்மை இருக்குது. எனவே கன்ஃபியூஸே ஆகாதீங்க மக்கள். அவங்கவுங்க மனநிலையை தெளிவான தன்மையை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தெளிவு பண்ணி தான் இலக்கு இதுதான், தான் இதுவாகத்தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் எவ்ரி மார்னிங் 6 to 7 ஒரு 10 நிமிஷம் அப்படி நடந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரும்போது சூரியனை ஒரு தலைவணங்கி ஒரு வணக்கம் போட்டாவே போதும், உனக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிரும். சூப்பராக வாழ்ந்துட்டு போகலாம். இதில் கன்ஃபியூஸே ஆகுது கிடையாது. அது என்ன சொல்கிறாங்களோ அது ஏற்ற மாதிரி நடந்துட்டு போகிறது நம்மளுடைய வேலை. வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் கிட்டது கன்ஃபியூஸே நீங்கள் ஆக வேண்டாம். எல்லாமே நல்ல நாள் தான். இன்றைக்கி இரவு நைட்டு பகல், இன்றைக்கி நல்ல நாள் நாளைக்கு கெட்ட நாள் கெட்ட, எல்லாமே லாபம் நஷ்டம் ஒரு நாள் இருக்கும். ஒரு 15 நாள் லாபம் 15 நாள் நஷ்டம் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மக்கள் எல்லாம் தெளிவாக இருங்க. அவங்கவுங்க உடற்பயிற்சி உடல் பண்ணுங்கள், ஆரோக்கியம் பண்ணுங்கள்.